சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பஞ்சாட்சரம் சைவ சமயத்துல மூல மந்திரமாக இருப்பது பஞ்சாட்சரம். அதுலயும் நம சிவாய அப்படிங்கிறது சுத்த பஞ்சாட்சரம் அப்படின்னு. இந்த சுத்த பஞ்சாட்சரத்துக்கு மட்டும் குரு உபதேசம் இல்லாமலே இந்த சுத்த பஞ்சாட்சரத்தை நம்ம ஜபம் பண்ண முடியும். இது யார் வேணுமானாலும் ஜபம் பண்ணலாம். இது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். மற்ற எல்லா மந்திரங்களும் குரு உபதேசம் இல்லாம எதுவும் பண்ண முடியாது. ஆனா இந்த சுத்த பஞ்சாட்சரமான ஓம் நம சிவாய இது மட்டும் பாத்தீங்கன்னா குரு உபதேசம் இல்லாம நம்ம பண்ண முடியும். ஆனால் உபதேசத்தோடு பண்றதுதான் ரொம்ப சிறப்பு கொடுக்கும். அப்ப என்ன உபதேசம் அப்படின்னா பஞ்சாட்சர உபதேசம். அப்ப அது என்ன பஞ்சாட்சர உபதேசம் அப்படின்னாக்கா, ஒரு குருவை நல்லது ஒரு குருவை அணுகி அந்த குரு மூலியமா பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசமா வாங்கிக்கிறது. இதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா சிவ தீட்சை அப்படின்னு சொல்லிட்டு பேர். இந்த பஞ்சாட்சர உபதேசம் வாங்கிறதுக்கு சிவ தீட்சை அப்படின்னு சொல்லிட்டு பேர். சிவ தீட்சையானது பல ஆகமத்துல பல்வேறு விதமான முறைகள்ல கடைபிடிக்கப்பட்டு வருது. அதே மாதிரி பஞ்சாட்சரம் நான் சொன்னேன் இல்லையா, சுத்த பஞ்சாட்சரம் ஓம் நம சிவாயன்னு. இந்த மாதிரி சுத்த பஞ்சாட்சரம் மட்டும் இல்லாம பல்வேறு விதமான பஞ்சாட்சரங்கள் உண்டு. அதுல சுத்த பஞ்சாட்சரம் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். பாக்கி பஞ்சாட்சரங்கள் எல்லாம் குரு மூலியமா கத்துக்க வேண்டிய விஷயம். அப்ப இப்பேற்பட்ட ஒரு மகிமை பொருந்தியது இந்த பஞ்சாட்சர உபதேசம். பஞ்சாட்சர உபதேசம் கத்துக்கிறவங்க சிவ பூஜை செய்வதற்கு தகுதி உடையவர்கள். அதே சமயம் சைவ சமயத்துக்கு உள்ள இருக்கக்கூடியவர்கள் பஞ்சாட்சர உபதேசம் கத்துக்கிட்டவங்க. இப்பேற்பட்ட ஒரு புனிதமான இந்த பஞ்சாட்சர உபதேசம் எல்லாரும் கத்துக்கணும். இதுக்கு யாரெல்லாம் கத்துக்கலாம் யாரெல்லாம் கத்துக்க கூடாது இந்த மாதிரி எதுவும் இதெல்லாம் கிடையாது. அனைவரும் கத்துக்கலாம். இப்ப யார் கத்துக்கிறாங்க யார் கத்துக் கொடுக்குறாங்கிறத ஒரு சிறிய ஒரு இதை வச்சு பார்த்துடலாம். அதாவது பஞ்சாட்சர உபதேச திருவிழா, அதாவது பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்றதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு திருவிழாவா நடக்குது. எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்கலர் அப்படிங்கிற ஒரு சேத்திரம். சோழ நாட்டுல திருத்துறைப்பூண்டிக்கு அருகாமையில இருக்கு இந்த திருக்கலர் அப்படிங்கிற ஒரு சேத்திரம். இந்த சேத்திரத்துல புராண இதிகாச காலங்கள்ல துர்வாச மகரிஷி, அதற்கு அடுத்தது வியாச பகவான், அது அவரோட சேர்த்து துர்வாசகர் வியாசரோட சேர்த்து 60,000, அதாவது 60,000 ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் பஞ்சாட்சர உபதேசம் நடந்திருக்கு. இது திருக்கலர் அப்படிங்கிற சேத்திரத்துல நடந்திருக்கு. ஒருத்தர் 2 பேருக்கு இல்லைங்க, 60,000 பேருக்கு நடந்திருக்கு. அதுவும் வாங்கினவங்க எல்லாம் ஒன்றும் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. துர்வாச மகரிஷி, வியாசர். ஏன்னா வியாசருடைய பங்கு நமக்கு எவ்வளவு முக்கியங்கிறது தெரியும். வேத வியாசர்னு சொல்றோம். அப்ப இந்த வேதத்தை நமக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தொகுத்து அருளியவது இந்த வேத வியாசர். புராண இதிகாசங்கள், மகாபுராணங்கள், இதிகாசங்கள் இதெல்லாத்தையும் நமக்கு அருளி செய்தவர் வேத வியாசர். அப்ப அவரே பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் பஞ்சாட்சர உபதேசம் வாங்கியிருக்கார். அப்பேற்பட்ட ஒரு புனிதமான ஒரு கஷேத்திரம் அந்த திருக்கலருங்கிற கஷேத்திரம். சரி, இத்தனை பேர் உபதேசம் வாங்கியிருக்காங்க, யாரு உபதேசம் பண்ணி வச்சா அப்படிங்கிற கேள்வி வரும். யாரு உபதேசம் பண்ணி வச்சான்னா சண்முக பெருமாள், அதாவது ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு. அந்த குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு சொல்வதற்கு ஏற்ற மாதிரி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி குருவாக இருந்து உபதேசம் பண்ணி வைக்கிறார். 60,000 பேருக்கு பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணி வைக்கிறார். என்னைக்கு பண்ணி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மார்கழி மாசம், அதாவது தனுர் மாசம், சுக்லபட்ச சஷ்டி, வளர்பிறை சஷ்டி, சதய நட்சத்திரம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த திருக்கலர்ல பஞ்சாட்சர உபதேச திருவிழாவே நடக்குது. அப்ப அன்றைய தினம் பாத்தீங்கன்னா
இது இந்த வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா மார்கழி மாதம் 13ஆம் தேதி. ஆங்கிலத்துக்கு வந்து தேதி பாத்தீங்கன்னா 28/12/2022. சரியா சொல்லணும்னா நாளை மறுநாள் புதன்கிழமை பஞ்சாட்சர உபதேச திருவிழா. இந்த தலத்துல அம்பாள் பேரு அமுதவள்ளி அம்பாள். சுவாமியினுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாரிஜாதவனேஸ்வரர். இங்க சுப்பிரமணிய சுவாமி குருவா இருக்கிறார். குருமூர்த்தமாக இருந்து குருநாதராக இருந்து ஸ்ரீ பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணி வைக்கிறார் 60,000 பேருக்கு. துர்வாசகர், வியாசர் உட்பட 60,000 முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் குருவாக இருந்து பண்ணியிருக்கிறார். சரி, இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நாளை மறுநாள் பஞ்சாட்சர உபதேச திருவிழா நடக்குது. எல்லாம் சீரும் சிறப்புமா விழா நடக்கும். காலையிலேயே சில விசேஷ பூஜைகள், ஹோமங்கள், யாகங்கள் இதெல்லாம் வந்து நடைபெறும். மதியானம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு, அதாவது சிறப்பு ஹோமங்கள்லாம் பண்ணி மதியம் 3 மணிக்கு மேல ஃபங்க்ஷன், சிறப்பு ஹோமங்கள்லாம் பண்ணி அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் பண்ணி முடிஞ்சு தீபாராதனை ஆகும். தீபாராதனை ஆன உடனே ஸ்ரீ பஞ்சாட்சர உபதேச திருவிழா நடக்கும். அதாவது துர்வாசக, வியாசர் முனிவர்கள் ஒரு 60,000 முனிவர்களுக்கு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி பஞ்சாட்சரத்தை உபதேசம் பண்றார். அந்த விழா முடிஞ்ச உடனேவே வீதி உலா நடக்கும். வீதி உலா நடந்து முடிஞ்ச உடனே திரும்ப சுவாமி உள்ள வந்து மகா தீபாராதனை நடக்கும். இந்த மகா தீபாராதனையோட அந்த பஞ்சாட்சர உபதேச திருவிழாவானது பூர்த்தி அடையுது. இந்த திருக்கலர் அப்படிங்கிற ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா சைவ சமயத்துல குறிப்பாக பஞ்சாட்சர உபதேசம் எடுத்துக்கிட்டவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவசியம் வந்து கலந்து கொண்டு தரிசனம் பண்ணி பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்ண வேண்டிய ஒரு நாள் அன்னைக்கு ஒரு நாள் அந்த திருக்கலருங்கிற கஷேத்திரத்துல மாத்திரம் நீங்க ஒரே ஒரு முறை பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்ணா 1,00,00,000 தடவை ஜபம் பண்ணதுக்கு பலனை தரும். அப்பேற்பட்ட புனிதமான ஸ்தலம், தேவார பாடல் பெற்ற ஸ்தலம், அதுவும் இல்லாம உபவிடங்க தலமாகவும் இருக்கு, திருப்புகழ் வைப்பு தலமாகவும் இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு மிக புனிதமான ஒரு ஸ்தலம் இந்த திருக்கலங்கிற கஷேத்திரம். கோவில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கோயில், நல்ல விதமா இருக்கும். நீங்க அதாவது ராஜமன்னார்குடி அல்லது திருத்துறைப்பூண்டி இந்த 2 இடத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்க இருந்து உங்களுக்கு பேருந்து வசதி மூலமா நீங்க வந்து திருக்கலர் கஷேத்திரத்தை எளிதில் அடைய முடியும். ஸோ யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவர்கள் வந்து இந்த திருக்கலர் கஷேத்திரத்துல இந்த பஞ்சாட்சர உபதேச திருவிழாவில் கலந்துக்கோங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு புனிதமான விழா இந்த விழா. ஏன்னா ஒரே ஒரு முறை பஞ்சாட்சரம் சொன்னா 1,00,00,000 தடவை பஞ்சாட்சரம் சொன்னதுக்கான பலனை வந்து தரக்கூடிய இந்த திருவிழா. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அந்த பலன் கிடைக்கும் திருக்கலர் கஷேத்திரத்துல, பாக்கி நாள்லாம் சொன்னா கிடைக்காது. அப்பேற்பட்ட புனிதமான ஒரு நாள். வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப 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 குறைவு. யாருக்கெல்லாம் வாய்ப்பு அமைஞ்சிருக்கோ, சுவாமி யாரை பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அதுதான் முக்கியம். நம்ம அவரை பார்க்கணும்னு நினைக்கிறது ஒரு பட்சம், அவர் நம்மளை பார்க்கணும்னு நினைக்கிறாரா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அவர் யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறாரோ கண்டிப்பா அவர்களுக்கு அந்த பஞ்சாட்சர உபதேச திருவிழாவானது தரிசனம் கிட்டும். நாளை மறுநாள் மதியானம் 2 மணிக்கு மேல ஃபங்க்ஷன் ஆரம்பம். யாரெல்லாம் தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மதியானம் 2 மணிக்கு மேல அங்க 2 மணிக்கெல்லாம் அங்க இருக்கிற மாதிரி பாத்துங்க. திருக்கலர் கஷேத்திரத்துல புதன்கிழமை மதியம் 2 மணிக்கு இருக்கிற மாதிரி பாத்துங்க. வாய்ப்பு அமைந்தால் எம்பெருமாள் அழைச்சா அடியேனும் கூட அங்க செல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எல்லாம் இறைவனுடைய சித்தம். பஞ்சாட்சர உபதேச திருவிழாவை பத்தி நம்ம பேசுறது, சிந்தனை செய்தது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அடையுது. இதோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்தி ஸ்பேஸ் வந்து நம்ம வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம். திருச்சிற்றம்பலம்.